ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ளூலேருந்து இன்னைய நம்ம இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான் இந்த வீடியோவே. நம்ம இண்டிகேட்டர் வந்து டைம் சைக்கிள் பேஸ்டு இண்டிகேட்டருங்க. டைம் அண்ட் கேன் சைக்கிள்ஸ் தான் நம்மளோட கான்செப்டு. இன்றைக்கி நம்ம வந்து 25,700 கால் ஆப்ஷன், 25,750 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ட்ரேடு எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு கேன்லேயே ஜென்யூன் செல்லு தான் வந்தது. நமக்கான என்ட்ரி இப்போ ஒர்க் இல்லைங்க. ஏன்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக் கலரில் இருக்குது. நமக்கு எப்பயுமே நம்மளோடது வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருந்தால் தான் நம்ம எடுப்போம், இல்லைனா நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ நமக்கு இங்கே என்ட்ரியே கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் சைக்கிள் பாருங்கள், செகண்ட் சைக்கிளில் என்னவா இருக்குன்னா, இப்போ பாருங்கள், செகண்ட் சைக்கிள் வந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு. நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ஆரஞ்சாக மாறிடுச்சு. கேண்டலும் வந்து கரெக்டாக நமக்கு ஆரஞ்சுக்கு வந்துடுச்சிங்க. அப்போ நம்ம இங்கே நம்மளோட என்ட்ரிங்க 138 நம்மளோட என்ட்ரி நமக்கு வந்து. ஆனால் மினிமம் தாங்க 150 தான். ரொம்ப இன்றைக்கி இன்னும் மார்க்கெட்டே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. பட் எனிவே நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஆரஞ்சு லைனுக்கு பிளான் பண்ணோம். பட் அந்த இதுக்கு போகலை. ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கான தேர்டு சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்ம சைக்கிளிக் டைம் பேண்டும் பார்த்தீங்கன்னா பர்பிள் பேண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துருச்சு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப ஸ்லக்கி மார்க்கெட்டுங்க. ஒன்றும் மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டில் 10 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதே பெரிய விஷயமாக போயிடுச்சு இன்றைக்கி. நம்மளோட தேர்ட் சைக்கிள் இங்கே பாருங்கள். நம்ம அதோட தேர்ட் சைக்கிளில் நமக்கு க்ளீனாக வந்து நமக்கு பர்பிள் கலர் கேண்டில் ஜென்யூன் பை, நமக்கான ட்ரெண்ட் லைனும் வந்து ஆரஞ்சு ஆச்சுங்க. அப்போ நம்மளோட என்ட்ரி வந்து 140 நம்மளோட என்ட்ரிங்க. நாம் சொன்ன மாதிரி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பர்பிள் லைன் மட்டும்தான், ஆரஞ்சு பேண்ட் மட்டும்தான் நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஆனாலும் வந்து நமக்கான டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிளாக்காக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் நாம் அதெல்லாம் வெயிட் பண்ணலைங்க. நம்ம வந்து கரெக்டாக இங்கே கீழே முடிச்சுக்கிட்டோம். கரெக்டாக 12 பாயிண்ட்ஸ் தான் நம்மளால் இன்றைக்கி இந்த இதில் எடுக்க முடிஞ்சது. பார்த்திங்கன்னா 140 152ங்க. அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபோர்த்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆச்சுங்க. நம்மளுக்கான மெகா மூவ் இங்கே தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருந்துச்சு. நம்மளோட சைக்கிளிக் டைம் சைக்கிளான பர்பிள் பேண்டுக்கு மேலே ஆரஞ்சு பேண்டுக்கு மேலே. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக ட்ரெண்ட் லைன் வந்துச்சு. பட் கீழே இங்கே வந்து கரெக்டாக நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ இது எடுக்கும்போது இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனில் தான் எடுக்கிறோங்க. ஏன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே தான். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே ஒரு ஜென்யூன் பை வந்ததுனால நமக்கு ஆப்போசிட் சைடில் ஜென்யூன் செல் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோங்க. இங்கே என்ன டைமுக்கு வந்திருக்கு பாருங்கள். நமக்கான ஜென்யூன் பை வந்து 14:06 வந்துச்சு, 26. இங்கே பார்த்தீங்கன்னா அதே 26க்கு இங்கே நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். ஜென்யூன் செல் 12:06 வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் 12:06 வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் நமக்கு வந்தாலே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் கூட போய் பாருங்கள், மினிமம் 40 to 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நாம் ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு இங்கேவே நாம் எடுக்கிறோங்க. ஏன்னா நமக்கான ஜென்யூன் சிக்னல் வந்திருக்கு. இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைனை விட்டு அவன் கீழே வந்துட்டான், சைக்கிளிக் லைனை விட்டு. அதனால் நம்மளோட என்ட்ரி 158 நம்மளோட என்ட்ரிங்க. 158 என்ன போயிருக்கான் பாருங்கள், 212ங்க. அழகாக உங்களுக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் அவன் கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கான ஒரு 40 to 60 பாயிண்ட்ஸ் நமக்கு இது கிடைக்கும். இன்றைக்கி இந்த என்ட்ரி நமக்கு அழகாக கொடுத்தான். 40 to 60 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. கால் சைடில் இன்றைக்கி கிடச்சிருக்கு. புட் சைடில் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு நம்ம பார்க்கலாம்.
பாருங்கள் புட் சைட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து ட்ரெண்ட் லைன் எல்லாமே நெகட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜென்யூன் பை வந்தது நமக்கு. இங்கே ஜென்யூன் பை வரும்போது நமக்கான டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் இங்கே பார்க்குறோங்க. பட் ஆனால் நமக்கு இன்னைக்கு காலையில் இங்கே நமக்கு வரலை. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்டில் நமக்கு ஜென்யூன் பை வரல, மொமெண்டம் செல் வந்துச்சே தவிர நமக்கு நாம் வந்து ஜென்யூன் செல் வந்தால் தான் டபுள் கன்ஃபர்மேஷனில் எடுப்போம், இல்லைனா எடுக்க மாட்டோங்க. அப்போ டபுள் கன்ஃபர்மேஷனில் எடுக்கலைன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கேங்க? இங்கே தான். இங்கெல்லாம் நமக்கு என்ன தான் சிக்னல் கிளியராக இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் 157 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு ஜென்யூன் பை வந்து ட்ரெண்ட் லைன் எல்லா கேண்டில்ஸ் ஆரஞ்சாக இருந்தால் மினிமம் வந்து 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், 157லேருந்து நீங்கள் இங்கே பாருங்கள் 187. அப்போது இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சிங்க. இப்படி தான் நம்மளோட ட்ரேடு எடுக்கணும். அப்போ நம்மளோட அடுத்த சைக்கிள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்ட்ரி லெவலே கிடைக்கலங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரி லெவல் வரணும். இங்கே கூட ஏன் நாம் இதை எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. இன்னொன்று நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்குங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து வச்சுட்டு நம்ம போய் என்ட்ரி எடுக்கிறது அவ்வளோ உசிதம் கிடையாது. அதனால் என்ட்ரி எடுக்கலை. இல்லாமல் ட்ரெண்ட் லைனும் வந்து பிளாக்கு ஆரஞ்சுன்னு மாறி மாறி வந்ததுனால நம்ம எடுக்கலை. அப்போ நம்மளோட தேர்ட் சைக்கிள் பார்த்தா ஃபுல்லாகவே டவுனுங்க. ஃபோர்த் சைக்கிளும் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வர்றது ஒரு சைக்கிளுங்க. இந்த சைக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம். அப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோங்க? கால் சைடில் நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்தோம். ஆனால் இங்கே நமக்கு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்தா மீண்டும் நமக்கு ஒரு பம்பர் என்ட்ரி வந்து ஃபோர்த்து சைக்கிளில் நமக்கு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சிங்க. எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் ஈஸியாக கிடைச்சிருச்சு. அது மாதிரி இங்கே புட் சைடும் வந்து நமக்கு ஒரு 25 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கூட நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னார், நம்ம கிளைண்ட்டு, சார் மாதிரி நான் வந்து ஷார்ப்பாக லிமிட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படி கேட்டால். நியூ கிளைண்ட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரைட்டு, ஓகே சார், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், பயப்படாமல் ட்ரேடு எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அவரை கூட வந்து இந்த லாஸ்ட் ட்ரேடு எடுத்தீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் வந்து இல்லை சார், நான் வந்து காலையில் ட்ரேடை முடிச்சுட்டு மார்க்கெட் வந்து சரியில்லைன்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சிஸ்டத்தை அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் கூட நாங்கள் டெமோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்க. இது பெய்டு வெர்ஷன் தான். உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாகவே ஆப்ஷன் சார்ட்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக நீங்களும் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுன்னா எங்களோட இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மீதி எந்த இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாதுங்க. அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ பாருங்கள், நமக்கான மார்க்கெட் ரன்னிங்கில் தான் நம்ம இந்த வீடியோவே ரெக்கார்ட் பண்ணோம். சரி, டைம் ஆகிடுச்சுன்றதுனால இதுக்கப்புறம் நம்ம பண்ணலான்ட்டு பாருங்கள். நம்மளோட 5th சைக்கிள் ஃபார்ம் ஆகி தான் போயிட்டுருக்கு. இப்போது 5th சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போது இதே இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுக்க ரெடியாக இருக்கும். நீங்களும் ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடராக கான்ஃபிடென்ஸோடு ட்ரேட் பண்ண முடியுங்க. மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம், 9600724756. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். காண்டாக்ட் மீன்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.